கத்தி ஒரு மாதத்துக்கு 20 படம் பார்க்குறேன். கத்தி, சண்டை, தம்மு, தண்ணி, சுருட்டு, பீடி, கஞ்சா இது இல்லாமல் ஒரு படத்தை எடுக்கலாம், அந்த படத்தையும் ஹிட் ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அபி டைரக்டர் எடுத்திருக்கா. அப்படி ஆடியன்ஸுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் மூவி பார்த்து வந்திருக்கீங்க, ஆடியன்ஸ் பார்க்கணுமானா என்ன சொல்லுவீங்க? எதுவுமே சொல்ல வேணாம் சார், படத்தை பார்த்தாலே அது என்ன சொல்லணுமோ அதை சொல்லிவிடும், அவ்வளோதான் விஷயம். ஆடியன்ஸ் வந்து தைரியமாக வாங்க, ஒன்றுமே இல்லை, தைரியமாக வாங்க. படம் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், இல்லை நீங்கள் ஏற்கனவே அப்படி இருக்கீங்கன்னா நெகிழ்ச்சியை கொண்டு வரும், ரெண்டுமே நடக்கும். பட் என்னன்னா ஓவரால் ஒரு படமாக பார்த்துட்டு கடைசியாக வெளில வரும்போது பரவாயில்லப்பா ஒரு தடவை பார்க்கலாம்ப்பா அப்படின்ற அளவுக்கு கிளைமேக்ஸ் போர்ஷன் டிசைட் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி. என்ன இருக்குன்னா காமெடி நல்லா இருக்கட்டா இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது, பட் ஸ்டோரியாக பெருசாலாம் எதுவும் கிடையாது. நிச்சயமாக ஜென்ரல் ஆடியன்ஸ் ரொம்ப பிடிக்கும். நிச்சயமாக 200 rupees ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. எமோஷனில் பேசின மூவி, லாங்குவேஜை தாண்டி எமோஷனில் பேசின மூவி. ஒரு மெய்யழகன் போன வருஷம் என்ன தாக்கம் கொடுத்துச்சோ பேஸ்ட் ஆன் எமோஷன், அதே தாக்கம் கொடுத்துருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது என் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட சொன்னேன், விஜய் சேதுபதி இந்த படத்தை பண்ணாருன்னா தூக்கி சாப்பிட்ருப்பான் மனுஷன். ஆண்டவன் கட்டளை நம்ம பார்த்துருக்கோம், அந்த டைலாக்ட் தலைவனுக்கு அங்கங்கே மதுரை பாஷை வந்துடுதுடா, அங்கே இந்த சுப்பிரமணியபுரம் பாஷை வந்துடுதுன்னு. செகண்ட் ஹாஃப் வந்தோடனே நானே என்ன பலாருன்னு அடிச்சுக்கிட்டு சசிகுமார் சார் சாரி சார் நான் அப்படி நினச்சிருக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு. ரேட்டிங் என்ன கொடுப்பீங்க? ஒரு 4 கொடுப்பேன். அதாவது நான் ஜென்ரல் ஆடியன்ஸாக நான் என்னோட ரிவ்யூ சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பல பேருக்கு ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பல பேருக்கு கொஞ்சம் கடியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மியூசிக் சூப்பருங்க, ஷாண்டால் உண்மையிலே சொல்லணும் பயங்கரமாக இந்த படம் கண் கலங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த சீனுக்கு கண்டிப்பாக என் பக்கத்தில் இருக்க ஒரு தேம்பி அழுகுறாரு. டெஃபினட்டாக ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு காமெடி அப்படின்னு எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு அழுகுற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அந்த டைம் காமெடியை கொண்டு வந்து ஆடியன்ஸ் எங்கேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம், ஆனால் நீங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லை, நான் தனியாக போகிறேன், நான் தனியாக ஒரு ஆளாக தனியாக போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இந்த படத்தை வந்து பார்க்கலாம். எந்த விதமான ஆடியன்ஸாக இருந்தாலும் இந்த படம் அவங்களுக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக லாஜிக் மிஸ்டேக் அப்படின்னு இருக்குது, அந்த ஸ்டோரி ட்ராவல் ஆகிற விதம் அப்படின்னு இருக்குது, அதெல்லாம் சின்னதாக எரர் இருக்குது. எல்லா படத்துலையுமே எரர்ஸ் வந்து இருக்கும், அந்த மாதிரி இந்த படத்தில் சின்ன எரர் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் இருக்க கதை, அந்த பெர்ஃபார்மன்ஸ், அது எல்லாமே இந்த எரர்ஸ் அது எல்லாமே தூக்கி சாப்பிட்டுடுச்சுன்னு சொல்லுவேன். ரேட்டிங் 5க்கு எல்லாம் கொடுக்கும். 5 out of 5. ரேட்டிங் என்ன கொடுப்பீங்க? 5. ஒரு 4 கொடுப்பேன். ரேட்டிங் என்ன கொடுப்பீங்க? 5க்கு. 5க்கு கேட்டிங்கன்னாக்கா 3 கொடுக்கலாம். ரேட்டிங் என்ன கொடுப்பீங்க? 5. 5க்கு 5 தான் கொடுப்பேன் ரேட்டிங். இந்த மூவி கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய இடத்துல சொன்னது அதே தான் மறுபடியும் சொல்கிறேன். நம்ம மனுஷங்களை வந்து எப்படி கண்மூடித்தனமாக ஜட்ஜ் பண்ணுறோமோ அது பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப அழகாக டிரெக்டர் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இமோஷன்ஸ் நிறையா இருக்குது, டைலாக்ஸ் ஃபென்டாஸ்டிக், மியூசிக் ஃபென்டாஸ்டிக், ஆக்டர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. அண்ட் இது எப்படி சொல்கிறது, க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்குது, எல்லாருக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படம். இது கனெக்ட் ஆகாத ஆளுங்களே கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. எந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்தால் கரெக்டாக கனெக்டபிள் ஆவாங்க? எவ்ரி சிங்கிள் பர்சன் இந்த படத்தை, அது சின்ன வயசாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஏபிசி எல்லாம் கிடையாது. இட் இஸ் மோர் அபவுட் இமோஷன்ஸ். எல்லா மனுஷங்களுக்கும் இமோஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக கனெக்ட். எந்த சீக்வன்ஸ் இன்டர்வலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அது எப்படி இருந்துச்சு? இட் வாஸ் நைஸ். அதுக்கப்புறம் தான் த்ரில்லிங்காக எப்படி கொண்டு போக போகிறாங்கங்கிறது இருந்தது. ஸோ தட் வாஸ் வெரி நைஸ். ஸோ இன்டர்வல் பிளாக், அதுக்கப்புறம் சிம்ரன் மேம் ஆடுறது, எவ்ரி சிங்கிள் சீன் இன் த ஃபிலிம் இஸ் ரியலி குட். மியூசிக் எப்படி இருந்துச்சு? அவுட்ஸ்டாண்டிங் ஆஸ் யூஷுவல். நான் ஷான் ரால்டன் பார்த்து அதான் சொன்னேன், நான் முன்னாடி சொன்ன வேறு இடத்துல சொன்னேன். இப்போ எப்படி ஏஆர் ரஹ்மான் சார், இளையராஜா சார் வந்து அவங்களுக்குன்னு ஒரு இது செட் பண்ணி வச்சுருக்காங்களே, இப்போ அவங்க பாட்டு கேட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க தானே. ஸோ அதே மாதிரி ஷான் ரால்டன் ஹேஸ் செட் அ ஸ்டாண்டர்ட் ஃபார். ரேட்டிங் 5க்கு எல்லாம் கொடுக்கும். 5 out of 5. என்ன இருக்குன்னா காமெடி நல்லா இருக்கட்டா இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது, பட் ஸ்டோரியாக பெருசாலாம் எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக ஹியூமனிட்டியை பற்றி பேசுகிறாங்க, அந்த எமோஷன்ஸை பற்றி பேசியிருக்காங்க. எனக்கு எமோஷன்ஸ் பெருசாக கனெக்ட் ஆகலை, பட் ஓகே ஒரு நீட்டாக இருக்குது. எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக இம்பேக்டான டைலாக்ஸ்லாம் இதில் பயங்கரமாக இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. மொமெண்டம் வந்து நல்லா க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஆடியன்ஸோட பல்ஸை இது பண்ணுறத பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஒரு சில சின்ன ஒரு ஃபன்னியான ரெஃபரன்ஸ் மாதிரிலாம் இருக்குது, அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது ஆக்சுவலாக. ஆனால் கேரக்டரைசேஷன் எப்படி இருக்குது? எல்லாத்துக்குமே எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக மெயின் ரோல் பண்ண சசி, சிம்ரன், அப்புறமா ஒரு இந்த 2 பசங்களுமே எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் நிறைய இடங்களில் எனக்கு மெலோ ட்ராமாவாக எனக்கு ஃபீல் ஆச்சு. இது ஓகே, கொஞ்சம் ரொம்ப கன்வின்சிங் பண்ணிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். லாஸ்ட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப கிளிஷே மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நம்ம ஊர் ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்க? நிச்சயமாக ஜென்ரல் ஆடியன்ஸ் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பெருசாக இம்பேக்ட் க்ரியேட் ஆகலை, எமோஷனல் எனக்கு பெருசாக இம்பேக்ட் க்ரியேட் ஆகவே இல்லை. எனக்கு ராதாமோகன் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு.
நான் ஓப்பனாகவே சொல்லுவேன். ராதா மோகன் படம் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். அதே படத்தை ரீமேக் பண்ணி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. அந்த கேரக்டரைசேஷன் ரைட்டிங், அந்த ஒரு 4 சுற்றி இருக்க கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்களாகவே காட்டுவாங்க தெரியுமா. ராதா மோகன் படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ரொம்ப நல்லவங்களாகவே காட்டுவாங்க, ரொம்ப பாசிட்டிவாக காட்டுவாங்க, நேச்சுரலாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இவ்வளோ பாசிட்டிவாக எங்கடா நம்ம நேச்சுரலாக தான் பார்க்குறோமா அப்படிங்கிற மாதிரியே இருக்காது. அது மாதிரி தான் எம்எஸ் பாஸ்கர் கேரக்டர், இளங்கோட கேரக்டர், அவங்க 2 பேர் கேரக்டரும் அதே மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ராதாமோகன் படத்தை அப்படியே பார்த்துட்டு இருக்க மாதிரியே இருக்குது ஆக்சுவலாக. மியூசிக் வைஸ் ஷான் ரோல்டன் நிஜமாலே நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு. எனக்கு சாங்ஸ்லாம் நிறைய இடங்களில் எனக்கு ஏற்கனவே ஷான் ரோல்டன் கேட்ட மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது ஆக்சுவலி. நிச்சயமாக 200 rupees ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா எங்கெல்லாம் டவுன் ஆகுதோ ஸ்க்ரீன் ப்ளே, அங்கெல்லாம் வந்து அந்த காமெடி, அந்த பல்ஸை பிடிக்கிறதுக்காக அங்கங்கே அந்த இதை கரெக்டாக பிடிச்சிட்டாரு ஆக்சுவல் டேரக்டர். அப்படியே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ஆஃப் பெருசாக ஸ்கோப்பே இல்லை, கண்டென்ட் வைஸாக பெருசாக ஸ்கோப்பே கிடையாது. அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் போகுது. அங்கங்கே வந்து யோகி பாபுவோட காமெடி ஓரளவுக்கு டீசெண்டாக ஒர்க் ஆகிடுது. அதிசயமாக யோகி பாபு காமெடி இங்கே ஒர்க் ஆகிட்டா இருக்குது. செகண்ட் ஆஃப் வேறு மாதிரி ஒரு ஷிஃப்ட் ஆகுது ஆக்சுவலாக. அதில் நல்லா தான் இருந்துச்சு. யோகி பாபு காமெடி ஒர்க் அவுட் ஆச்சா? நிஜமாலே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த யோகி பாபு இந்த படத்தில் ஒரு லிமிட்டட் ஸ்க்ரீன் போர்ஷன் அதை வந்து லிமிட்டடாகவே ரொம்ப நல்லாவே இது பண்ணியிருக்காரு ஆக்சுவலி. எனக்கு படத்தை பற்றி என்ன கதைக்கிறதுனே தெரியல. அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான மூவி. கொஞ்ச நேரத்துக்கு வந்து அந்த ஸ்ரீலங்கன் டைலக்டில் தான் உரையாட போகிறேன், நான் கதைக்க போகிறேன். ஒரு எமோஷனில் பேசின மூவி, லாங்குவேஜை தாண்டி எமோஷனில் பேசின மூவி. அந்த மாதிரி படங்கள் வந்து கண்டிப்பாக நிறையா வந்து என்கரேஜ் பண்ணோம் அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன். கத்தி ஒரு மாதத்துக்கு 20 படம் பார்க்குறேன். கத்தி, சண்டை, தம்மு, தண்ணி, சுருட்டு, பீடி, கஞ்சா, இது இல்லாமல் ஒரு படத்தை எடுக்கலாம், அந்த படத்தையும் ஹிட் ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அபி டைரக்டர் எடுத்திருக்கா அப்படி. அண்ட் கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் என்ன தான் பேப்பரில் எழுதினாலும் அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது ஒன்று இருக்குது. கேரக்டரில் என்னென்ன டைலாக்லாம் நம்ம எழுதிடலாம், அது பெரிய விஷயமே கிடையாது. டைலாக்ஸ் எழுதும்போது நம்ம சும்மா புக் எடுத்து படித்தோன்னா எல்லாருமே மணிரத்னம் மாதிரி தான் இருக்கும் டைலாக் எழுதும்போது. ஆனால் அதை அங்கே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நமக்கு நேர்த்தியாக இருக்கணும். அதில் தான் நிறையா படங்கள் தோல்வி அடையுது. இந்த படம் அந்த மாதிரி இல்லாமல் எமோஷன்ஸோடு பேசி ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆகணும். ஒரு மெய்யழகன் போன வருஷம் என்ன தாக்கம் கொடுத்துச்சோ பேஸ்ட் ஆன் எமோஷன், அதே தாக்கம் கொடுத்துருக்கு. சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் அன்வான்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு, அது ஃபார் கமர்ஷியலைசிங்கிற மாதிரி. பட் அது தேவை தான். அது அங்கங்கே விஜய் ரெஃபரன்ஸ்லாம் அப்படி தூவி விட்டால் தான் வந்து இப்போ படம் பார்க்க வரானுங்க ஆடியன்ஸ், அதுக்காக அதை பண்ணியிருக்காரு. மற்றபடி ஒரு கருத்துள்ள ஒரு அழகான கதை. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது என் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொன்னேன், விஜய் சேதுபதி இந்த படத்தை பண்ணாருன்னா தூக்கி சாப்பிட்ருப்பான் மனுஷன். ஆண்டவன் கட்டளை நம்ம பார்த்துருக்கோம் அந்த டைலக்ட். தலைவனுக்கு அங்கங்கே மதுரை பாஷை வந்துடுதுடா, அங்கே இந்த சுப்பிரமணியபுரம் பாஷை வந்துடுதுன்னு. செகண்ட் ஆஃப் வந்தோடனே நானே என்ன பலாருன்னு அடிச்சுக்கிட்டு, சசிகுமார் சார் சாரி சார் நான் அப்படி நினச்சிருக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு. அதுவும் அந்த பையனுக்கும் அவருக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அந்த பையனும் சரி இவனும் சரி, ஒரு அப்பா தான் பையன்கிட்ட மன்னிப்பு கேட்குற அந்த சீனும் ஆகட்டும். பையன் வந்து நான் வந்து அப்பா உன் கஷ்டம்லாம் எனக்கு தெரியும், எனக்கு உன் மேலே ஏன் கோவம்னு சொல்கிற சீன் ஆகட்டும், ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அது வந்து எனக்கு கண்ணில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லி. அந்த ஸ்மால் பையன் கேரக்டர் வந்து அல்டிமேட்டாக செம்ம ஜாலி. அவன் தான் இருக்குல்லே ஜாலி. எந்த பேர் ஜோசப் குருவிலா, இதுதான் எங்கள் நாடு அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஒரு மஜாவாக இருந்துச்சு. அவன் இன்னும் கொஞ்சம் படத்தில் வந்து இந்த சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்து நல்லா பூமாவான்னு எனக்கு தோணுது. அண்ட் குடோஸ் டு ஷான் ரால்டன். மியூசிக்லேயே விளையாடி இருக்காரு. இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நிறையா சீன்ஸை அவங்க ராமேஸ்வரம்லேருந்து கிளம்பி சென்னை வர சீன்லாம் ஒரு பாட்டில் கடத்திட்டாங்க. இதே நம்ம ஆளுங்க இப்போ பாலா சார்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அவங்க படுற அனுபவத்தெலாம் காட்டி ஒரு 3 மணி நேரம் அதே படமாக எடுத்திருப்பார், படுற கஷ்டத்தெலாம். அந்த மாதிரி இல்லாமல் அழகாக மியூசிக்கில் கன்வே பண்ணது வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ். இட்ஸ் அ குட் சைன் ஃபார் ஃபிலிம் மேக்கிங் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே லெவல் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதான் சொல்கிறேன், எமோஷன் விளையாடி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு பேப்பரில் எதுவுமே எழுதலை, எமோஷன்லேயே விளையாடிட்டாங்க. அந்த கிளைமேக்ஸில் நான் நினச்சேன் வந்து உண்மையான டெரரிஸ்ட்டை கண்டுபிடிச்சி அப்படி இப்படி போக போகுது கமர்ஷியலாக நினச்சேன். ஒரு ரொம்ப பிளாசமிங்கான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது முடியும் போது நமக்கே மனம் ரொம்ப கனமாக இருந்துச்சு. அந்த வார்த்தைகள் தான், யாருமே இங்கே அகதி கிடையாது, எல்லாருக்குமே ஒரு சொந்த ஒரு உறவு இருக்குது. அது வந்து ஒரு நல்ல மெசேஜாக நான் பார்க்குறேன். ரேட்டிங் என்ன கொடுப்பீங்க? 5 ஒரு 4 கொடுப்பேன். ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு ஃபீல் குட் மூவி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. ஒரு சின்ன துளி கூட விகல்பமோ இதுவோ இல்லாமல் சக மனுஷங்களை அன்பாக பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல படம். ஆடியன்ஸுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் மூவி பார்த்து வந்திருக்கீங்க, ஆடியன்ஸ் பார்க்கணுமானா என்ன சொல்லுவீங்க? எதுவுமே சொல்ல வேணாம் சார், படத்தை பார்த்தாலே அது என்ன சொல்லணுமோ அது சொல்லிவிடும், அவ்வளோதான் விஷயம். ஆடியன்ஸ் வந்து தைரியமாக வாங்க, ஒன்றுமே இல்லை, தைரியமாக வாங்க. படம் உங்களை
உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், இல்லை நீங்கள் ஏற்கனவே அப்படி இருக்கீங்கன்னா நெகிழ்ச்சியை கொண்டு வரும், ரெண்டுமே நடக்கும். டூரிஸ்ட் ஃபேமிலி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு தடவை பார்க்கலாம் ஃபேமிலியோட அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா இப்போ வரக்கூடிய படங்கள் எதை ஃபேமிலியோட பார்க்குறது எதை விடுறது அப்படின்னு தெரியல. இந்த படம் ஒரு தடவை ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். படத்தில் நிறைய ப்ளஸ் இருக்குது, படத்தில் ஒரு சில மைனஸும் கண்டிப்பாக இருக்குது. ரெண்டுத்தையுமே சொல்லணும்னா ப்ளஸ் சிம்ரன் மேம் சொல்லலாம், ஒரு குட்டி பையன் சொல்லலாம், யோகி பாபு யூஸ் பண்ணது கூட ஒரு லிமிட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம், சசிகுமாரோட ரோல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு சில ப்ளஸ் சொன்னால் கூட மைனஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படம் நேர்கோட்டில் போகாமல் திடீர்னு பார்த்தா பையனோட ஸ்டோரி, கீழ் வீட்டு பொண்ணோட ஸ்டோரி, எதிர் வீட்டு குடிகார பையன் ஸ்டோரி, ஒரு தாத்தா பாட்டி ஸ்டோரி, MS பாஸ்கர் ஸ்டோரி, அங்கங்கே எங்கேயோ போய் ட்ராவல் ஆகிட்டு இருந்த மாதிரி. இப்போ இவங்க யார், இவங்களோட கதை என்ன அப்படின்றத காட்ட கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சசிகுமார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஒரு ஜம்பில் தான் வந்துச்சு. திடீர்னு பார்த்தா அவங்க ஒரு அகதியாக வராங்க. சரி, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றதை பின்னாடி காட்டுவாங்க ஃப்ளாஷ்பேக்லன்னு பார்த்தா அது கடைசி வரைக்கும் காட்டாமல் அப்படியே வாயிலேயோ சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. இதெல்லாம் ஒரு சில நெகட்டிவ். பட் என்னன்னா ஓவரால் ஒரு படமாக பார்த்துட்டு கடைசியாக வெளில வரும்போது பரவாயில்லப்பா ஒரு தடவை பார்க்கலாம்ப்பா அப்படின்ற அளவுக்கு கிளைமேக்ஸ் போர்ஷன் டிசைட் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி, ஒரு எப்படி சொல்கிறது, அக்கம் பக்கத்தில் கூட இப்போல்லாம் எவனுமே பேச மாட்டான், எல்லாரும் வந்து அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான், ஒரு அகதியாக வந்தவங்க ஒரு தெருவையே மாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து காமிச்சிருக்காங்க. ஃபீல் வந்துச்சா மூவி பார்க்கும்போது? இந்த ஃபீல் வந்து நிறைய பேருக்கு வரும் அப்படின்னு சொல்லுவேன் நான். அதாவது நான் ஜென்ரல் ஆடியன்ஸாக நான் என்னோட ரிவ்யூ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பல பேருக்கு ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பல பேருக்கு கொஞ்சம் கடியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது என்னடா இது எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி இருக்குது, இதெல்லாம் எப்படின்னா ஒரு லாஜிக்காக செட் ஆகுமா, எல்லாமே ஒருத்தருக்கு பாசிட்டிவாகவே போயிட்டு இருக்கு அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். எந்த ஆடியன்ஸ் வந்து கரெக்டாக பார்த்தா எமோஷன் கனெக்ட் ஆகும்? அதாவது ஒரு 40+50+ இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக 30க்கு கீழே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கடியாக தான் இருக்கும் 100%. அது அவங்களுக்குமே கூட பார்த்தீங்கன்னா அப்பா பையன் சென்டிமெண்ட், அப்பாவை மிஸ் பண்ணுற பையனுக்குலாம் பிடிக்கும் இந்த படம். அந்த மாதிரியான ஒரு போர்ஷன் இருக்குது படத்தில். ஒரே ஒரு போர்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சாலும் இந்த படம் பிடிச்சிருன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா படம் ஃபுல்லாக சென்டிமெண்ட் முடிச்சிடும், அப்படியே காமெடி. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய படங்கள்லாம் ரெஃபரன்ஸ் போட்டு அப்படியே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி தான் வந்திருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஓவரால் ஒரு படமாக பார்த்துட்டு வெளில வரும்போது ஒரு தடவை பார்க்கலாம் ஃபேமிலியோட. சசிகுமார் சார் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தார். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லேக் இருந்துச்சு, அந்த இலங்கை தமிழருக்கு கொஞ்சம் வராத மாதிரி, செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளும் அது கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. மியூசிக் சூப்பருங்க. ஷாண்டால்டு உண்மையிலே சொல்லணும் பயங்கரமாக எமோஷன்ஸ் ஒர்க் ஆனதுக்கு அது ஒரு பெரிய காரணம் மியூசிக்னு தான் சொல்லுவேன். சூப்பராக பண்ணியிருந்தார் ஷாண்டால்டு. ஸ்க்ரீன் பிளே கிராஃப்ட்டில் பற்றி என்ன சொல்லுவாங்க? அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிராஃப் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் டவுன் ஆகும், திடீர்னு ஒரு ஹைப் வரும், திருப்பி டவுன் ஆகும், திருப்பி அந்த மாதிரி வந்து தான் போகும் இந்த படம். அதாவது இந்த ECG மிஷின் மாதிரி தான் இந்த படம் ஃபுல்லாக அப்படி தான் போயிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து இந்த கிராஃப் வந்து எங்கெல்லாம் டவுன் ஆகுதோ அங்கெல்லாம் ஒரு காமெடி இதெல்லாம் போட்டுருவாங்க. அது ஒரு பாசிட்டிவாகவே சொல்லலாம். திடீர்னு சென்டிமெண்ட் போர்ஷன், உடனே அது முடிஞ்சோடனே காமெடி போர்ஷன், அது நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகாது, இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக சின்ன பையன் ஆக்டிங் ஐயா வாய்ப்பே இல்லை, அந்த பையனுக்காகவே படத்தை பார்க்கலாம். உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த பையனோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஓணம்க்கு ஹாப்பி ஓணம்னு சொல்கிறேன், அந்த கெட்டப்பாக இருக்கட்டும், ஒரு டாகை வச்சு பேசக்கூடியதாக இருக்கட்டும், நம்மளே திங்க் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி பேசியிருப்பான். வேற லெவல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த பையனை ஹோல்ட் பண்ணிட்டான்னு சொல்லணும், அந்த மாதிரி. ஆனால் இன்டர்வல் முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஒரு டெட் சீன்ஸ் வரும். அது வந்து அதுதான் சொல்ல வரேன் நான். இந்த படம் கண் கலங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த சீனுக்கு கண்டிப்பாக என் பக்கத்தில் இருக்க ஒரு தேம்பி அழுகுறாரு. அப்போ அவருக்கு அந்த சீன் கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். பயங்கரமாக இருந்துச்சு அந்த மியூசிக். அதாவது ஒரு படம் ஊம படமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் இருக்காது, அதோட மியூசிக்கை போட்டு அப்படியே வயலினை வாசிக்கும் போது நம்மள மீறி கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த மாதிரி ஷாண்டால்டன் பண்ணியிருக்காரு. படத்துக்கு பெரிய பாசிட்டிவ்க்கு ஒரு பெரிய காரணம்னா டேரக்டரை தாண்டி ஷாண்டால்டன் தான் சொல்லணும். மியூசிக் அந்த அளவுக்கு பிக்சர் காப்பில் மனுஷன் சூப்பர். ரேட்டிங் என்ன கொடுப்பீங்க? 5க்கு கேட்டிங்கன்னாக்கா 3 கொடுக்கலாம். மூவி ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பர்சனலாக வந்து பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக நான் வந்து இந்த கமர்ஷியல் மூவி அப்படி தான் வந்து நான் ரொம்ப பர்சனலாக விரும்புவேன், அந்த மாதிரியான ஒரு ஆடியன்ஸ் தான் நான். பட் ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது கதை இருக்குது, கதைக்குள்ளே அந்த ஒரு சில ரிலேட்டபிளான ஒரு சில விஷயங்கள் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அண்ட் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து இந்த படத்தில் இருந்து கொஞ்சம் பர்சனல் லைஃபோட இது பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு மட்டும் கிடையாது. இப்போ எனக்கு ஒரு படம் பிடிக்குது அப்படின்னா அது என்னோட மைண்ட் செட்டு, என்னோட டேஸ்ட் அப்படின்னு. பட் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு, எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க, எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க அப்படின்னும் போது படம் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, படம் நல்ல படம் அப்படின்னு அர்த்தம். ஃபீலாக இருந்துச்சா? டெஃபினட்டாக ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு காமெடி அப்படின்னு எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு அழுகுற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அந்த டைம் காமெடியை கொண்டு வந்து ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரே எமோஷனை வந்து பிச் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, வேறு எமோஷனை கரெக்டாக பிச் பண்ணி கொடுக்கும்போது ஆடியன்ஸுக்கு அந்த சிரிக்கிறது அழுகுறது அந்த எல்லா எமோஷனும் எங்கே கரெக்டாக கனெக்ட் ஆகுதோ அதுதான் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இடமா இருக்கும். அது இந்த படத்தில் சூப்பராக அந்த டைரக்டர் பண்ணி மாதிரி ஆடியன்ஸ் பார்த்தா கனெக்டபுளாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம். ஆனால் நீங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லை, நான் தனியாக போகிறேன், நான் தனியாக ஒரு ஆளாக தனியாக போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இந்த படத்தை வந்து பார்க்கலாம். எந்த விதமான ஆடியன்ஸாக இருந்தாலும் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். மேபி உங்களுக்கு ஃபேமிலி இல்லை அப்படின்னா மேபி இந்த படத்தில் உட்காந்துட்டு நமக்கு ஒரு ஃபேமிலி இல்லையே, நம்மளை சுற்றி ஒரு 4 பேர் இல்லையேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஆனால் இந்த படத்தில் நிறைய கண்டென்ட் இருக்குது, நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து ரிலேட் பண்ணிப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. சசிகுமார் சார் எப்பயுமே வந்து அந்த சிரிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்த்து நோட்டீஸ் பண்ணி அதெல்லாம் மீம்லாம் அதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் ஆனால் இதில் வந்து பார்க்கும்போது அவர் அப்படியே அந்த ஒரு ஸ்ரீலங்கன் மாதிரி அவர் பேசுறது, அந்த டோன்,
அந்த வாய்ஸ் டோன், அவர் பேசுகிற அந்த விஷயங்கள் அது அப்படியே ஸ்ரீலங்கன் மாதிரி இருந்தது. அதுதான் அந்த ப்ரொஃபஷனல் அப்படின்றது வந்து இந்த மாதிரியான ஆக்டர்ஸ் கிட்ட இருந்தால் பார்க்கணும். அதே தான் வந்து நம்ம சிம்ரன் மேமை வந்து அந்த ஒரு மாடர்னாக பார்ப்போம். இந்த படத்தில் வந்து அவங்க ஹோம்லியாக அந்த மகான் படத்தை விட இன்னும் எப்படி ஹோம்லியாக காமிக்க முடியுமோ காமிச்சிருக்காங்க. இதில் அவங்க வந்து எல்லாரோட ஆக்டிங்குமே ப்ரோ, நான் சின்னதாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த படத்தில் நெய்பர் கேரக்டர்ஸ் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரும். ஆனால் அவங்கள கூட ரெகக்னைஸ் பண்ணி பேசுகிற அளவுக்கு இருக்குது படம். லாஜிக் மிஸ்டேக் அப்படின்னு இருக்குது, அந்த ஸ்டோரி ட்ராவல் ஆகிற விதம் அப்படின்னு இருக்குது. அதெல்லாம் சின்னதாக எரர் இருக்குது. எல்லா படத்துலையுமே எரர்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் சின்ன எரர் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் இருக்க கதை, அந்த பெர்ஃபார்மன்ஸ், அது எல்லாமே இந்த எரர்ஸ் அது எல்லாமே தூக்கி சாப்பிட்டுடுச்சின்னு சொல்லுவேன். இந்த எரர்ஸே கண்ணுக்கு தெரியல, அந்த அளவுக்கு படத்தோட பெர்ஃபார்மன்ஸும் படத்தோட கதையும் இருக்குது. ரேட்டிங் என்ன கொடுப்பீங்க? 5க்கு 5 தான் கொடுப்பேன் ரேட்டிங். ஃபேமிலி சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. எவ்வளோ நல்லா இருக்கணும், ஒரு ஃபேமிலியாக ஒரு இடத்துல இருந்தால் எல்லாம் ஒன்றா நல்லா ஒற்றுமையாக இருக்கணும்னு நல்லா சொல்லி குட்டாக இருந்துச்சா? ரொம்பவே ரொம்ப அதிகமாக ஐ திங்க் பர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப நல்லா எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டைமிங், காமெடி டைமிங்கும் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இமோஷன்ஸும் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது சொல்லுங்கள். ஸோ ஆல் தீஸ் ஐ திங்க்